துலா ராசி அப்படிங்கிறது சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதம் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் அதில் 4 பாதம் இருக்குது. விசாகம் 1, 2, 3 இருக்குது. அப்போது செவ்வாயோடதும் ராகு பகவானோடதும் குரு பகவானோடதும் அதில் இருக்குது. சுக்கிரனோட வீடு. அப்போ சுக்கிர பகவான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறோம். அப்போ சுக்கிர பகவான் நல்ல கோச்சாரம் நல்லா இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்க என்றைக்குமே மேம்போக்காக வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க துளாராசிக்காரங்க. நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க சில நேரம். ஆனால் அக்கறையாக பார்க்குற மாதிரியும் இருப்பாங்க. ரெண்டும் கெட்ட மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கும். நல்லா ஒரு இதில் ஈடுபட்டு செய்யவும் செய்வாங்க, அசால்ட்டாக விட்டுறவும் செய்வாங்க. அதனால் துளாராசிக்காரங்க என்றைக்குமே குடும்பத்தை கவனமாக இந்த வருஷம் கொண்டுட்டு போகணும். 1. 2வது குழந்தைக்கு ஏதாவது பார்க்குறேங்க, படிப்பு விஷயமா ஏதாவது மேல்நாடு அனுப்பலான் இருக்கிறேன், வேலை விஷயமா குழந்தைக்கு ஏதாவது அனுப்புகிறேங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளை வெளிநாடு அனுப்புகிறேன் படிக்கிறதுக்குன்னா கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்போ அப்படின்னா, அங்கே போனால் கல்யாணம் தாமதமாகி போகும். கெட்டு போகணும் இல்லை, கல்யாணம் தாமதமாகி போகும். அதனால் வயது வந்த பெண்கள் வேலை விஷயமா வெளிநாடு போகிறதுக்கு ஆசைப்படுது, வெளிநாட்டு இது கிடைக்கும் அப்படின்னா கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் துளாராசிக்காரங்க. அது மாதிரி தாயார் தகப்பனாருக்கு உடல் நலமெல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த பாதிப்பு கொடுக்காது, தைரியமாக பார்த்துக்கலாம். அது மாதிரி உற்றார் உறவினர்களெல்லாம் ஏதாவது ஒரு முறை சந்திக்கிறதோ, நல்லது கெட்டதில் சந்தித்து பேசுகிறதோ, அந்த மாதிரியெல்லாம் துளாராசிக்காரங்க இருக்கணும். நண்பர்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாக அவங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னால், காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப இறுக்கியும் பிடிக்க வேண்டாம், ரொம்ப செலவும் பண்ண வேண்டாம். ஒரு நார்மலாக கரெக்டாக கொண்டுட்டு போங்க. என்னால் இதுதான் முடியும், இதுக்கு மேலே நான் போக மாட்டேன்னு விரலுக்கு தகுந்த வீக்கன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி துளாராசிக்காரங்க இருந்தால் ரொம்ப நல்லது. 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். மேசம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துக்கணும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதைய நான் தெளிவாக சொன்னேன். இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.